Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, மெய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, மெய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, மெய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் நாயகனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, மெய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம். எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துகிற எங்கள் ராஜரீக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எங்களை வாழ வைக்கிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர் 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 என்று கேராபீன்கள் சேராபீன்களால் போற்றப்படுகிறவரே, உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையாக போற்றப்படுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரட்சகராகி எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கிற உன்னதரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தயாபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு ஜெயமான காரியங்களை நடப்பிக்கிற எங்கள் ஜெய கிறிஸ்துவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக போகிறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை தந்து உம்முடைய ஜெய கொடியை எங்கள் மீது ஏற்றி எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய உன்னதமான கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் நன்மையாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அனுகூலமான துணையாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் கோட்டையாக இருக்கிறவரே, எங்கள் தஞ்சமாக இருக்கிறவரே, எங்கள் துருகமாக இருக்கிறவரே, எங்கள் மேன்மையாக இருக்கிறவரே, எங்கள் மகிமையாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உன்னதமான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இரட்சகராகி எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே மனதுருகி எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற இந்த உன்னதமான கிருபையை நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே இந்த காலை வேளை எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவிலே எழுந்தருளுகிறவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற நம் நடுவிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த காலை வேளை நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். அன்பானவர்களே, இந்த உதவி செய்கிற இந்த ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே நாம் உதவி செய்ய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிரியைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த உதவி செய்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த உதவியை குறித்ததான ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முடிந்தவர்கள் உங்கள் வேதாகமத்திலே 37ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 37ஆம் சங்கீதத்தை நான் 8 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். அவைகளை இருந்து இந்த உதவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பகுதி 1வது வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதியாக பிரித்திருக்கிறேன். 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பிரித்திருக்கிறேன். 3வது பகுதி 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் 3ஆம் பகுதியாக பிரித்திருக்கிறேன். 4ஆம் பகுதி 16வது வசனத்தை பிரித்திருக்கிறேன். 5வது பகுதி 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பிரித்திருக்கிறேன். 6வது பகுதி 20வது வசனத்தை பிரித்திருக்கிறேன். 7வது பகுதி 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பிரித்திருக்கிறேன். 8வது பகுதி 32வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் பிரித்திருக்கிறேன். அன்பானவர்களே, எதற்காக அதை அப்படி பிரித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்களுக்காக வாசிக்கிறேன். 8வது பகுதியை வாசித்தாதான் முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதியெல்லாம் நாம் சிந்திக்க முடியும். துன்மார்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புட்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான
ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைப்பிக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடியும் அவன் காணவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மாருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மாருடைய கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இந்த சங்கீதம் முழுவதும் நீதிமானுக்கும் துன்மார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இங்கே கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். நம்ம நல்லா சிந்திக்கணும். ஆண்டவர் நீதிமான்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியானா நீதிமான்கள் யார்? முதல் பகுதியை நம்ம பார்க்க போறோம். பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கர், நியாயக்கேடு செய்கிறவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார். அப்போ நீதிமான்கள் என்ன செய்வாங்க? கர்த்தரை நம்பி நன்மை செய்வாங்க. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவாங்க. கர்த்தரிடத்திலே அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அவர் அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர்களுக்கு அருளை செய்வார். இப்போ நீதிமான்கள் என்ன செய்வாங்க? தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பார். ஒப்புவிக்கப்பட்ட காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அது மேலே அவர்கள் நம்பிக்கையாய் இருப்பார். நீதிமான்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நீதிமான்களை வெளிச்சத்தை போலவும் அவர்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஒரு நீதிமான்கள் செய்கிற ஒரு காரியம் பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் அடையக்கூடாது. இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கு. மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்னது, நான் தனியே வேலை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படி மரியாளுக்கு சொல்லும் என்றார். நான் தனியே வேலை செய்கிறதை குறித்து இயேசுவே உங்களுக்கு கவலை இல்லையா? அவருக்கு கவலை இருக்க போய்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் கவலைப்பட்டு கலங்கி துயரமடைந்து கூனி குறுகி தங்கள் பாவங்களில் செத்து போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு
இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக்கினதினாலே அவருடைய அன்பு நமக்கு விளங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறது. எப்படிப்பட்ட உதவி செய்கிறார்? சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தருடைய உதவி நமக்கு தானாக வரும். நாம் சபையில குடியிருந்து, தேசத்திலே குடியிருந்து என்றால் சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடு நாம் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஒத்தாசையை அனுப்புவார். கர்த்தரிடத்திலே யாரெல்லாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ, மனமகிழ்ச்சியெல்லாம் சிரிச்சுக்கினே இருக்கணுமா, எப்போவுமே மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணணுமா? அது இல்லை. மனமகிழ்ச்சின்றது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், நான் துயரப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என்னை இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் விழாதபடி என்னை தூக்கி எடுத்தார், இரத்தத்தாலே கழுவி இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை, என்னை ஒரு கேடும் எனக்கு சம்பவியாது, கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள ஒரு கன்வின்ஷன் இருக்கு. கன்வின்ஷன் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஒரு கம்பேஷன் இருக்கு. கம்பேஷன் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள கன்விட், அதாவது தன்னை அர்ப்பணிக்கிற அந்த குணம் இருக்கு. இதுதான் நீதிமான். இவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதை குறித்தும் கலங்கி கொண்டிருக்காங்க. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்று. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். மண்ணின் மேலே கட்டப்பட்ட வீடு, கற்பாரின் மேலே கட்டப்பட்ட வீடு. இந்த சம்பவங்களை சொல்லுகிறதற்கு முன்பாக அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனை தரும். அப்போ அந்தரங்கத்திலே நமக்கு மகிழ்ச்சி இருந்தா கர்த்தர் மனதில் நமக்கு என்ன இருக்கிறது என்று அறிந்து அதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் நீதிமான். அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அவர்கள் நியாயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் மேல மாத்திரம்தான் நம்பிக்கையாக. அப்படி நம்பிக்கையா இருக்கிற நீதிமான்களின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படி என்றால் நிறைவேற்றுகிறார், அவையெல்லாம் தொடங்க பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எரிச்சல் அடையாதபடி கர்த்தருடைய நீதிமான்களாய் இருக்கிற நாம் எப்பவும் அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருப்பதை விரும்புகிறார். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்ம கர்த்தருக்குள்ள பூரிப்பா இருக்கணும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவில இன்னும் டெப்தா, ஹைட்டா, பிராடா நம்ம சிந்திக்கணும்.
அப்படி சிந்திக்கிறதான வேலையில் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் பூரணப்படும் போது உதவி தானாக தேடி வரும். எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியும், என்ன கலரில் வரும்னு சொல்ல முடியும். வரும். எப்போ வரும்? நம் நீதிமான்களாக இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் பாருங்க. இரண்டாவது பகுதியை நான் சொல்றேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாயிடாதே. சொல்ற கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், அப்பொழுது துன்மார்கன் இரான். அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார். இது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இரண்டாவது காரியம் இந்த சங்கீதத்தில். மூன்றாவது பாருங்க. துன்மார்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்பே என்னை பகைத்திருக்கிறது, ஆச்சரியப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்ற. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பட்சத்தில் இருந்து துன்மார்கர் செய்கிற கொடுமையான காரியங்களை எல்லாம் பார்த்து நகைக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று சங்கீதம் 2 வாசிக்கிறோம். ஆகவே அவர் நகைப்பார். அவனுடைய நாள் வரும் என்று காண்கிறார். துன்மார்கனுக்கு அழிவு வருவதை கர்த்தர் காண்கிறார். சொல்லிட்டு அர்த்தம் சொல்றார். ஆண்டவர் அவனை பார்த்து சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். எந்த ரூபத்தில் நீதிமான்கள் மேலே துன்மார்கர் எழும்பி வரும்போதெல்லாம் கர்த்தர் நின்று காப்பாற்றி விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்யும். என்ன மாதிரி உதவின்னு சொல்ல முடியும். என்னென்ன தேவையான உதவிகள் இருக்குதோ அத்தனை உதவிகளையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நம்முடைய தேவனாக வைத்திருக்கிறார். துன்மார்கர் தங்கள் பட்டயங்கள் அவருடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகளை எல்லாம் முறிக்கும். நான்காவது பாருங்க. அநேக துன்மார்களை செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்ல. துன்மார்கனுக்கு நிறைய இருக்கு. நம்ம கூட சொல்லுவோம் தானே, அப்படி தொடங்கினாங்க, இப்படி தொடங்கினாங்க, நேற்று வந்தாங்க, அப்படி சொல்லி இங்கேயும் அப்படிதான். நேற்று வந்தவெல்லாம் இடம் வாங்கிட்டான், சர்ச்சை கட்டிட்டான், வீட்டை கட்டிட்டான்னு சொல்லி ஒரு குடும்பம் என் எதிரில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்கள் தலை வெளியே போனால் எங்கள் தலை கண்டா போதும், புருஷனை அப்படி வைவான். என் தலை கண்டா போதும் அப்படி பேசுவான். நேற்று வந்தவன்டா ஆடுறா அப்படின்னு. நிலைமை பார்த்தீங்களா? கடைசியா அவரும் நிறைய பேசிட்டார். கடைசியா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தார்.
சாட்சி சொன்னார். பாஸ்டருக்கு விரோதமாக நான் எவ்வளவோ பேசிட்டேன், பாஸ்டர் என்னை மன்னிக்கணும், சபையார் என்னை மன்னிக்கணும், நான் இறந்துடுவேன், பாஸ்டர் தான் வந்து ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தார், மத்தியானம் எங்களோட சாப்பிட்டார், வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வியாழன் சாயங்காலம் அவர் மரித்து விட்டார். முதல் ஜெபம் நான் தான் போய் சொன்னேன். அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மாஸ்டர் தான் வந்து முதல் ஜெபம் பண்ணணும், போய் ஜெபம் பண்ண. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் பலன் தருகிறார். நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். 5வது பாருங்க, துன்மாரனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமன் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார். இது நீதிமான்களுக்கு கர்த்தர் செய்கிற உதவி. பஞ்ச காலத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆமாம், கொரோனா பிரிவில் கூட பாருங்க, யார் வீட்லையும் ஒலை பொங்காமல் இல்லவே இல்லை. எல்லாம் நேர்த்தியாக கர்த்தர் நடத்துவார். அதனால சந்தேகமே வேண்டாம். 6வதாக, துன்மார்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகழ்ந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகழ்ந்து போவார்கள். ஸ்மோக், கொழுப்பு எரிச்சா எப்படி கருகி போயிடுமோ அந்த மாதிரி சில நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன். பிணங்கள் எரிக்கிறத பார்த்துருக்கேன். அந்த பிணங்கள் எரிக்கிற அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே சாம்பல் தான் இருக்கும், அந்த எலும்புகள் தான் இருக்கும். நான் இதெல்லாம் பார்ப்பேன், பயப்பட மாட்டேன். எரிஞ்சு முடிஞ்ச பிறகு பார்ப்பேன். பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இடுப்பு பகுதியில் இருந்து உடம்பு அப்படியே மேலுக்கு எழும்பும். எல்லாம் எரிஞ்சு வரும்போது சுருங்கும் போது அதை தோட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதை அப்படியே கொம்பில் அடித்து அடக்கி மறுபடியும் மேலே வெறுகு போட்டு கொளுத்துவாங்க. அப்படிதான் வாழ்க்கை. சாம்பலாக போயிடும், புகையாக போயிடும். இது துன்மார்கருக்கு. 7வது பாருங்க, துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். சிலர் கடன் வாங்கினா கொடுக்காமையே போயிடுவான். ஆனால் நீதிமான் இறங்கி கொடுப்பான், முகங்கோலாம கொடுப்பான். ஆகவே வேத வசனம் சொல்லுகிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற சகாயம், நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 40 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரின் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கால்களை கண்மலையின் மேல் வைத்து என் அடிகளை உறுதிப்படுத்தினார். எஸ்,
நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் வைத்து, கண்மலை என்றால் கிறிஸ்து, அவர் மேல் வைத்து நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளை உறுதிப்படுத்தி தள்ளாட விட மாட்டார், கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டார். கலங்க நமக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நம்மை தாங்குகிறது. பாருங்க, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனான், சங்கீதக்காரன் சொன்னான். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் அப்பத்துக்கு யாசம் கேட்பதில்லை, பிச்சை எடுப்பதில்லை, திரிவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீதிமான்கள் அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பரிசுத்தவான்களை அவர் என்ன பண்றதில்லை? கைவிடுவதே இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மாருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாய் இருப்பார். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாய் இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய பலன் உறுதியாயிருக்கும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே, நீதிமானுடைய இருதயத்தில் வேதம் தான். நிறைய பேரை பாருங்க, எந்த காரியத்துக்கானாலும் வசனத்தை சொல்லுவோம், ஜெபிங்கன்னு சொல்லுவான், வசனத்தை தான் சொல்லுவான். வேற தவறான வழியை நீதிமான் காட்டவும் மாட்டான், அந்த வழியில போகவும் மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நடைகள் ஒன்றும் பெசகா, அவன் நடைகள் இடரால், அவர்களை இடர வைக்க எவனாலும் கூடாது. அதுதான் இங்க சொல்ற 8வது பகுதி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எஸ், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோவுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். தானியேலுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நம்முடைய பிதாக்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட பிதாக்களின் ரட்சிப்பை எல்லாம் பாருங்க, மனுஷிடத்தில் இருந்து அல்ல, கர்த்தரிடத்தில் இருந்து ரட்சிப்பு வரும். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தின் நிமித்தம் அதிக அடிபட்டு காயப்பட்டு சிறைசாலையில வைக்கப்பட்ட போது கூட இந்த நீதிமான்கள் உரத்த சத்தமாய் பாடி ஜெபம் பண்ணினார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், ஜெபம், பாடு, ஆராதனை. சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, குலுங்கினது. எல்லாருடைய கட்டுகள் கயின்று போனது. சிறைசாலையுடைய கதவுகள் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளோ உறுதியா இருக்கு. இதெல்லாம்
முடிஞ்சிடுச்சு. ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, ஒரு துதி, வேத வசனத்தை கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை முறிக்கும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கும் எனக்கும் தரும்படி தேவன் நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்குகிறார். அவர் உதவி செய்கிறார். அவர் ஒரு நாளும் கண்டு காணாம போகிற தேவன் அல்ல. மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன். அவர் நமக்கு அச்சாரமாயிருந்து வழி நடத்துகிறது. எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீதிமான் யாசம் கேட்பவன் அல்ல. நாம் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற வேலை. கர்த்தர் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார் என்ற ஒரு பாட்டே உண்டு. செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நன்மை செய்யும். சபையிலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கணும். இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே மாத்திரம் நம்பிக்கையா இருக்கும். இந்த சொந்தக்காரன் வீட்டிலிருந்து அந்த சொந்தக்கார வீட்டிலிருந்து இங்கிருந்து அங்கிருந்தெல்லாம் வரும்னு நம்பக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே ஒத்தாசை, சகாயமாக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம், உதவி வரும். கர்மலையை நாம் நோக்கி பார்க்கலாம். அவர் நமக்கு பலனை தருகிறார், நமக்கு உற்சாகத்தை தருகிறார். அவர் நமக்கு நன்மையானதையெல்லாம் அவர் தருகிறார். கர்த்தருடைய கரம் நம் மீது எப்பொழுதும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, கிருபை உள்ளதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உதவி செய்கிறார், நமக்கு பதில் தருகிறார். உதவி செய்கிற தேவன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை அருமையான தேவன் பார், எத்தனை வல்லமையான தேவன் பாருங்க. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும்
விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவரை பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு பலன் தருவார். அவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் ஒருபோதும் ஒருவராலும் தடைபடாது. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். எந்த கான்பிடென்ட்டோடு இருப்போம். இன்றைக்கு என்னென்ன தடைகள் வந்தாலும் don't be afraid. Don't be afraid. Yes. அதெல்லாம் நொறுங்கிடு. That is destroyed before to you. Yes. God with you always. Don't be afraid. Jesus says, I with you every day, everyone. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நமக்கு என்ன உதவி வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு தருவார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை உங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆமென்.